நம் தமிழகத்திலிருந்து தைத்திங்களை கொண்டாடுவதிலே திமுக கழகம்தான் முதலில் செய்யும். இன்னும் சொல்ல போனால் நாம் அனைவருமே கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம கிராமத்தில் இருக்கும்போது இந்த தைத்திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடினோம். ஆனால் படிப்படியாக சென்னை வாசிகளாக மாறிவிட்டோன்னு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சிறிது மாறினாலும் இல்லை இல்லை, இது தமிழர் திருநாள், நீ தமிழன் என்று சொல்கின்ற ஒரே உணர்வு இது தைத்திருநாள் தான். அதை பார்த்தீர்கள் என்றால், இந்த முறை பார்த்தீர்கள் என்றால், சென்னையை வெள்ளத்திலே முழுகப் போகிறது. சென்னை அவ்வளவுதான், சென்னையை மீட்க முடியாது என்று எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்ன கடுப்பு? ஒன்றுமே ஆகலையே, ஒன்றுமே ஆகலையே, ஒன்றுமே ஆகலைன்னு. அதற்கு காரணம் நாம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்திருந்த முயற்சிகளும் நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்தது மேற்கொண்டு. தனிப்பட்ட முறையிலே நீ பார்த்து என்றால், தலைவர் ஒரு பக்கம் செல்கிறார், நமது துணை முதலமைச்சர் இன்னொரு பக்கம் சென்று எந்தெந்த பகுதியிலே இருந்துக்கிறோம் தண்ணீர் இருக்கிறதோ, அது குறிப்பாக சென்னை பார்த்தால் அவர் போயிட்டே இருக்காரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிகழ் அடைத்து இடங்களை சுட்டு, அதில் மழை வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 6 கூட்டங்களை வைத்து சொல்லுக்காரன் என்றால் அவ்வளவாக சென்னையினை நாம் காப்பாற்றிட வேண்டும், சென்னையை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாம் செய்த முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் உழைத்தோம். வெற்றி பெறக்கூடாது என்று ஒரு கூட்டம் உழைத்தது. ஆனால் அந்த கூட்டம் தோல்வியைத்தான் சந்தித்தது. என்று பார்த்தீங்கன்றால், இப்போ அடுத்து நம்ம வந்துடுவோம். அதான் சொன்னேன், மாவட்டத்தை சொன்னேன், நம்ம சென்னை வாசிகள் நல்லா பழக்கம். என்ன பண்ணுவோம்? இது இப்போ இல்லை, தொண்டு தொட்டு ஒவ்வொரு ஆண்டும் மழை வந்தால் ஐயோ தண்ணி நிற்குது, தண்ணி நிற்குது, தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்கன்போம். அதுக்கப்புறம் ஐயோ வெயில் அடிக்குது, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்கன்போம். ஆனால் மழையை சேர்த்து வைக்கின்ற பழக்கம் மட்டும் நமக்கு ஒருவருக்குமே இல்லை. ஆயினும் இந்த முறை எந்த வெயில் அடித்தாலும் நமது சென்னை வாசிகளுக்கு அனைவருக்கும் குடிநீர் தருகின்ற அளவிற்கு நம்ம ஏரியெல்லாம் நிரம்பி இருக்குது. கட்டாயமாக அதுக்கிட்ட 4 கலநீரை குடிநீராகும் திட்டத்தை நம் தமிழக முதல்வர் நமக்கு தந்திருக்கிறார். வட சென்னைக்கு தனியாக, தென் சென்னைக்கு தனியாக. கண்டிப்பாக இந்த கோடை காலத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் இந்த கோடை காலத்தை கடந்து செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள் என்றால், சமீபத்திலே ஒரு விந்தை நடந்தது. நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு மனிதர் சரத்குமார் போல் வருவார் என்று நினைத்து, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நல்லா வந்து ஏதாவது பண்ணுவார், ஹீரோ போல பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா கவுண்டமணி மாதிரி வந்து ஒரு ஜோக்கராக வந்து சவுக்கால் தன்னை அடித்துக் கொண்டார். என் மனதிலே அப்போது கேட்ட உறந்த கேள்விகளாம், நீட்டு தேர்வுக்காக எங்கள் பிள்ளைகள் இறந்தார்களே, அப்பொழுது நீ சவுக்கால் அடித்துக் கொண்டாயா? எங்கள் தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் பறித்தார்களே, அப்பொழுது உன்னை சவுக்கால் அடித்துக் கொண்டாயா? தூத்துக்குடியிலே காக்கா குருவிகளை சுட்டு போல் இங்கே மக்களை சுட்டாகிறார்களே, அப்பொழுது உன்னை சவுக்கால் அடித்துக் கொண்டாயா? தமிழை ஒழித்திடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு மும்முறை கொள்கையை கொண்டு வருகிறார்களே, அதற்காக உன்னை சவுக்கால் அடித்தாயா கேட்டு. அப்போதெல்லாம் உனக்கு தெரியல. இந்த தேர்தல்னு வருதுன்னு சொன்னாங்க வச்சுக்கங்க, அவன் நமக்கு கிறுக்கு பிடிச்சி ஒன்றும் பார்க்காதீங்க, பல கிறுக்குகள் வரும். இது காரணம் தேர்தல் தான். தேர்தல் வந்தோடனே மதம், யானைக்கு மதம் பிடிக்கும்போது போல அவனுக்கு மதம் பிடிச்சி என்ன பண்ணா, எதை தின்னா எந்த வியாதி தீரும் தெரியாமல் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு கொண்டு செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், நமக்கு போர் அடிக்குது இல்லையா? ரொம்ப சீரியஸாக பேசி என்னதான் பண்ணி இந்த மாதிரி ஜோக்கர்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓடுவார்கள். இந்த ஜோக்கர்களெல்லாம் இது நேரம் தராமல் தமிழ்நாட்டு மக்களின் பணிக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்க நம் முதல்வர் அவர்கள் கண்ணில் வருவார். ஏனென்றால் அடுத்தது வருகின்ற தேர்தலில் நல்லாட்சி தரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யார் என்றால் நம் கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். இவர்களாம் வருவார்கள். நான் கேட்குறேன், 2000ஆம் ஆண்டு தொடங்கும் போது நம் தலைவர் கலைஞர் அவர்கள் வள்ளுவனுக்கு அங்கே சிலை எழுப்பினார்.
25 ஆண்டுகள் வரும்போது அந்த வெள்ளி விழாவை கொண்டாட நம் தலைவரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் செல்கிறார்கள். நம் பகுதியிலே இன்று விரைவிலே வள்ளுவர் கூட்டம் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தரப்படுகிறது. வள்ளுவர் யார்? தமிழர். நம் தமிழுக்காக தமிழை அழைப்படுத்தவர். தமிழ்நாடு வள்ளுவரும் தமிழ் உள்ளவரை கழகம் இருக்கும், கழகம் வெற்றி பெற்றே கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உணவு நமக்கு தமிழ் உணவு இருந்தாலே போதும், நம்மை யாரும் வீழ்த்த முடியாது கூறி நல்ல வாய்ப்பை தந்த அனைத்துக்கும் நன்றி வெளிவரையில் நன்றி வணக்கம்.